திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைகிறார். வணக்கம் திரு ஆர் எஸ் பாரதி. உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க? இது சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுதான். காரணம் என்னவென்றால், ஒரு அமைச்சரை நீக்குகிற அதிகாரமோ அல்லது சேர்க்கிற அதிகாரமோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மட்டுமே உண்டு என்பது அரசியல் சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தை மதிக்காத இன்றைய பாஜகவினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களுடைய செயல்பாடு எங்கெல்லாம் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகிறதோ அங்கெல்லாம் அத்துமீறியும் அதனப்பட்சமித்தனமாகவும் ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள். ஆக இந்த தீர்ப்புக்கு பிறகாவது தமிழக அரசு எடுத்திருக்கிற முடிவு, ஏற்கனவே எடுத்த முடிவு எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சட்டத்துக்கு ஏற்பதான் எடுத்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றாலும் கூட இந்த குட்டு கவர்னருக்கு வைக்கப்பட்ட குட்டாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த தீர்ப்புக்கு பிறகாவது ஆளுநர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தால் இரண்டாவது முறையாகவும் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்டங்களுக்கு உடனடியாக கையொப்பமிட்டு தர வேண்டும். நிலுவையிலே உள்ள அத்தனையும் முடித்து தருவதுதான் அவருக்கு அழகாக இருக்க முடியும். ஆக அரசியல் சட்டத்தை மதிக்காமல் செயல்படுகிற ஆளுநர்களை இந்த காரணங்களை வைத்தே மத்திய அரசு நீக்கலாம். இந்த தீர்ப்புக்கு பிறகாவது குடியரசுத் தலைவருக்கு உள்துறை அமைச்சர் பரிந்துரைத்து இப்ப இந்த ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.